ஹலோ டார்லிங்ஸ். ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், ஜெயகாந்தன் சாரோட இதில் வந்துட்டு படைப்பில் வந்து ஹென்ரி டார்லிங் ஹி சச் ஆர்கானிக்கலி லிவிங் பியூட்டி. ஸோ அந்த ஆத்மார்த்தமாக வாழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து அந்த தலைவர் வந்து செஞ்சிட்ருக்காப்புல. அதில் வந்து ஒரு இது வருது, ஒரு பேசேஜ் ஒரு இது வர்றதில் வந்துட்டு சொல்கிறாப்புல. அந்த செல்லக்குட்டி ஹென்றி அவங்க சொல்கிறாங்க, அதாவது ஜெயகாந்தன் சார் தான். ஸோ அதில் வந்து சொல்வாப்பில், அவர் ஃபர்ஸ்ட் ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்தை வந்து பார்க்குறாரு. அதனால அவருக்கு எப்படின்னா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வந்து ஆ ஆ ஆ அடடே அச்சடி குறி அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாரா. அந்த க்யூரியாசிட்டி எலமெண்ட் அவருக்குள்ள அவ்வளோ இருக்கும். அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் மாட்டில் வந்து அந்த மணி கட்டியிருப்பாங்கல்ல, அது டாங் 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 ஆடுறப்ப அவருக்கு வந்து அவங்க அம்மா வந்து பியானோ வாசிச்சது வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ எனக்கு தோணுச்சு, லைஃப்பில் வந்து எவ்வளோ விஷயங்களை நம்ம ரசித்து அதாவது ஏற்கனவே வந்து அதே ஊரில் இருக்கிறவருக்கு வந்து இது பழக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இவர் சொன்னதுக்கப்புறம் ஆமாம்ல பியானோ வாசிக்கிற மருதுன்னு இருக்குது அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பூவை நோட் பண்ணுற அளவுக்கு நான் அந்த இலையை நோட் பண்ணுறது கிடையாது. இதே பூவை நான் தினமும் பார்த்துட்டு இருந்தேன்னா புதுசாக அந்த ஒரு பூ வந்துச்சுன்னா இந்த பூவை நான் விட்டுருவேன். அப்போது இந்த இலையே வந்து ஒவ்வொரு இலையும் நான் வந்து ஒவ்வொரு விதமாக பார்ப்பேன். கரெக்டுங்களா? ஸோ அப்போது லைஃப்பில் யாரும் வந்து நமக்கு க்யூரியாசிட்டி வந்து தூக்கி வந்து நமக்கு வந்து ஆச்சரியக்குரிய தூக்கி கொடுக்க மாட்டாங்க. நம்மளாதான் உண்மையிலே பிளான் பண்ணல, நம்மளாதான் இப்படி கண்டுபிடிச்சி நமக்கான ஆச்சரியங்களை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம நிம்மதியாக வாழணும். ஆச்சரியங்கள் இல்லை சுவாரஸ்யங்கள் வந்து நமக்குள்ளதான் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்களோ நம்ம கூட இருக்கிறவங்களோ கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். லாட்ஸ் ஆஃப் லவ்.